ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து இட்லி தோசை மிளகாப்பொடி. அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு அதே டம்ளரால் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் மிளகா வத்தல் ஒரு 13-14 மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் பேடக்காய் போட்டிருக்கேன், அது அவ்வளோ காரம் இருக்காது. காஷ்மீரி கொஞ்சம் காரம் இருக்கும், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வறுத்துட்டேன், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மிக்சியில் முதல்ல மிளகா, உப்பு, இந்த பெருங்காயம், தனியா இதெல்லாம் போட்டு ஒரு சுத்திட்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு ஒரு சுத்துங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து உளுத்தம்பருப்பை போட்டு சுத்திட்டு கடைசியில தான் வந்து இதை போடணும், எள்ளை போடணும். எள்ளு வந்து ரொம்ப இது பண்ணா எண்ணெய் இதுவாயிடும். அதனால உங்களுக்கு வேணுங்கிறவா 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். வெல்லம் போட்டா அது பிசு பிசுன்னு ஆயிடும். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கும், உங்க பழக்கம் உண்டு அப்படின்னா நீங்க சர்க்கரை போட்டுக்கலாம். இதை நான் எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன். மிளகாப்பொடி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் கோர்ஸாக ஓட்டியிருக்கேன். பெருங்காயம், உப்பு, இந்த தனியா எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மிளகாவத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். அது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று போட்டு காமிக்கிறேன். நம்மளோட இட்லி மிளகாப்பொடி தயாராகிடுது. எல்லாத்தையும் போட்டு அதில் அரைச்சாச்சு, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். அது நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு, ஏன்னா நம்ம 1 ஈடு 2 ஈடாக அரைச்சிருப்போம், அதனால கொஞ்சம் நல்லா கையாலே கலந்துக்குங்க. கலந்துட்டு உப்பு வேணும்னா பார்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.